புதிய வருடம் பிறந்தாலே தீர்க்க தரிசனத்தை வச்சு சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாய் தேவனுடைய வார்த்தைய அவங்க சொல்லி அதன் நிமித்தம் பாருங்க நிந்தைகளை சுமந்து தேவனுக்காக அவமானத்தை சுமக்கிற தீர்க்கதரிசிகளும் உண்டு. சில பேர் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தவோ இல்லாட்டி தங்களுடைய பேரை பாருங்க பிரபலப்படுத்தவோ இருக்கிற தீர்க்கதரிசிகளும் உண்டு. இதைத்தான் நீங்க சத்தியத்தை அறிஞ்சாதான் அதை நிதானிக்க முடியும். அதுக்குதான் நீங்க வசனத்தை நல்லா படிக்கணும். இது ஆன்லைன்ல நீங்க கவனிக்கிறத விட நீங்களும் பைபிள் எடுத்து படிக்கிற பிள்ளைகளா இருந்தா தான் இவங்க யாரு உண்மையா என்ன செய்யறாங்க, ஆண்டோடைய வார்த்தையை சொல்றாங்க, எது வசனத்தின்படி இருக்கு, எது நடந்திருக்கு, எது நடக்கலன்றதை நீங்க என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் பாருங்க 21, 22. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தோம், அவர்கள் ஓடினார்கள். அவர்களோட நான் பேசாதிருந்தோம், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்களின் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்கள் ஆகில் அப்பொழுது அவர்களின் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பை விட்டும் திருப்புவார்கள். இப்ப உங்களுக்கு வீடு கொடுக்கிறாரு, ஒருவேளை காரு கொடுக்கிறாரு, உலகத்துல இருக்கிற எல்லா ஐஸ்வர்யம் தர்றான்னு ஒருத்தவங்க உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க பாவத்தை விட்டு மனம் திருப்பி நீ மனம் திரும்பி கத்தட்ட வந்தா கத்தர் உனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார்னு சொல்றவங்களை நீங்க ஆவியில பகுத்தறிந்து நீங்க வார்த்தையின்படி என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் உலக ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைக்கும். ஏசப்பாவை 2வது வைக்கிறாங்க, ஆண்டுடைய வார்த்தையை 2வது வைக்கிறாங்க, அவருடைய தரிசனத்தை 2வது வைக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு முகஸ்துதி பேசுறாங்க, உங்களை பிரியப்படுத்த பேசுறாங்க, உங்களை என்ன செய்யறாங்க, உயர்த்தி பேசுறாங்க. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒரு காலம் ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசுனதில்லை. இங்க பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஜனங்களை ஆண்டவர் எடுத்து திருப்புறவங்களா தான் இருந்தாங்க. அவங்க உலகத்தை வெறுக்கிறவங்களா இருந்தாங்க. ஆடம்பரமா வாழ்ந்தது இல்லை. இன்னைக்கு ஒரு கூட்டம் கிருபையின் காலம்னு சொல்லி அது பாருங்க பொய் தீர்க்க தரிசனத்தை சொல்லி உங்களை இடர பண்ற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களும் வசனத்தை கை கொண்டுதான் உள்ள வருவாங்க. இப்ப கள்ள உபதேசம் எதுன்னா அவங்களுக்கும் பைபிள் இருக்கு, நல்ல உபதேசங்கள்ட்ட பைபிள் இருக்கு. ஆனா இது எதுனா ஆவியானவர் யாரோட இருக்கிறாங்களோ ஆவிக்குரியவன் சகலத்தை நிதானிக்கிறான்னு சொல்றாருங்க கொரிந்தியர்ல பாக்குறோம். இன்னைக்கு அதே போல எசேக்கியேலுக்கு எழுதின பாருங்க தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாருங்க அழகா 12வது அதிகாரத்துல 24 சொல்லுது, இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவில் இனி சகல கள்ள தரிசனமும் முகஸ்துதியான குறி சொல்லுதலும் இராமற் போகும். பாருங்க அந்த 24, 25, 26, 27, 28 வரையும் படிச்சீங்கன்னா கர்த்தர் அழகா அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்க வேதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இன்னைக்கு இது வருஷம் ஸ்டார்ட் பண்ணோன்னே அவர் சொல்றது நல்லா இருக்குமா, இவர் சொல்றது நல்லா இருக்குமா, அதெல்லாம் இல்ல. உங்களோட கர்த்தர் என்ன பேசுறாரு, ஒருவேளை உங்களோட பேசிட்டு தான் அந்த வார்த்தை இன்னொரு தேவதாசன் மூலமா கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அது நானா கூட இருக்கலாம்.